பாட்டு. சந்தோஷம் பொங்குதே பாட்டு தெரியுமா? தெரியுமா? கரங்களை கட்டி எல்லாருக்கும் நம்ம விஷ் பண்ணலாமா? சந்தோஷம் பொங்குது. ஓகேவா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கே பொங்குதே. ஹல்லேலூயா. சந்தோஷமா அப்படியே நம்ம ஜெபத்துல முடிப்போம். நன்றி ஆண்டவரே அப்பா, மறுபகுதி உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ மாத்திரமே ஆண்டவரே, முதலிலிருந்து கடைசி வரை ராஜா உங்களை வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஓகே, எல்லாரும் உட்காருங்க, சத்தம் போடாதுங்க. இது சர்வன் டைம், அமைதியாக கேட்குற டைம். ஓகே, மைக் சவுண்டு கொஞ்சம் ஏற்றினா நல்லது. ரவி, மைக் சவுண்ட் பாஸ். ஓகே, அமைதியா இருங்க, செய்தி கேளுங்க. யார் சத்தம் பண்ணிட்டு இருக்கிறா? கற்பம் பிடிச்சு கையில் கொடுத்துருவேன். ஓகே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு பூமியில பிறந்த நாள் நாம் நினைவு கூறுகிறோம். The reason for Christmas is Jesus Christ. Amen. Hallelujah. கிறிஸ்துவனா நம்மளுக்கு கிறிஸ்மஸ் இல்லை. ஆக அந்த கிறிஸ்து 2000 ஆண்டு முன்னுக்கு பிறந்த இந்த நற்செய்தி, the good news, the great good news brought joy to the people. அந்த நற்செய்தி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தந்தது. கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த சந்தோஷமான நற்செய்தி இன்றைய வரைக்கும் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த பூமியிலே கடவுள் மனிதனாக பிறந்து நம்மளையே ரட்சிப்பு கொடுக்க அவர் வந்திருக்கிறார். ரட்சிப்புனாக்கா உங்களையே பாவ மன்னிப்பு கொடுத்து உங்களையே அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார். யாரும் கெட்டு போகக்கூடாது. அந்த ஆண்டவர்
நம்புறவங்கள எல்லாரும் பரலோகத்துக்குள்ள கொண்டு போகணும். பரலோகத்துக்கு ஒரு இடம் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம அதுல நம்ம இருக்கணும். அதுக்காகவே ஆண்டவர் பூமிக்கு வந்தார். அந்த பூமிக்கு வந்த 2000 ஆண்டு முன்னுக்கு வந்த அந்த நற்செய்தி இன்றைக்கும் நாம் கிறிஸ்துமஸாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, 2000 ஆண்டு முன்னுக்கு ஆண்டவர் சொன்ன பிரகாரம் பூமியிலே மனிதனாக தன்னோட குமாரன் வருவார் என்று சொன்ன ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். அது மீகா 5ஆம் அதிகாரம் வசனம் 2 வசனம். மீகா பழைய ஏற்பாடு 5ஆம் அதிகாரம் வசனம் 2. ஆண்டவர் இது அப்பயே சொல்லிட்டார், தீர்க்க தரிசனமாக அவருடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புறாங்க. அது வாசிமா எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெஹேமிலே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிதும் இஸ்ரவேலை ஆளப் போற உன்னதத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவரோட புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. அந்த சொன்னப்பட்ட வார்த்தை ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நிறைவேற்றினார். உலகத்தில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அது நடந்துதான், யாரும் தடை பண்ண முடியாது. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் நம்ம பார்க்கிறோம், அந்நாளிலே ஏரோது ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்ன கட்டளைமா? ஏரோது வாசிமா வாசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 1. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படணும், ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். நீ எங்க பிறந்தவனோட கம்பவுண்ட் எங்கேயோ நீ அங்கே போய் ஆகணும். போய் அங்கே நீ போய் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இப்போ நான் உதாரணம் தெலுங்குத்தாண்டில் வந்திருக்கிறேன். அந்நாளிலே ஒரு கட்டளை வந்திருக்கிறது, நீ எங்கிருந்து வந்த அங்கேயே நீ திரும்பி போய் உன் பேர் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணு. அப்போ அந்த கணக்கில் தெரியும், தெலுங்குத்தாண்டிலேருந்து இந்த பாஸ்டர் பீட்டர் இவர் தெலுங்குத்தான்காரரு அப்படின்னு ஒரு அடையாளத்துக்கு நீ ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அப்போ அந்த காலத்தில் இந்த கட்டளை வந்திருக்குது. இயேசு மரியாளும் யோசப்பும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அவங்க போய் ஆகணும். அவங்க எங்க இருந்தாலும், உலகத்தில் எந்த பகுதியில் நீ இருந்தாலும் நீ பெத்லெஹேமுக்கு வந்தாகணும். அவங்க ஒரிஜினல் இடம். தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் யோசப்பும் மரியாளும். ஆக அவங்க போய் ஆகணும். அதுதான் நீ என்ன செஞ்சாலும். ஆனால் அதுக்கு முன்னுக்கே மீகால எழுதப்பட்டிருக்குது, பெத்லெஹேம் என்ற ஊரிலே இயேசு பார்க்கப்படுறாரு. அது போய் தான் ஆகணும். நீ என்ன சொன்னாலும் பட் அது நடந்தாகணும் சொன்ன பிரகாரம். புரியுதுங்களா? ஆக நம்ம என்ன பார்க்குறோம், அந்த குடிமதிப்பு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இவங்க போயிருக்கிறாங்க. என்ன நடக்குதுமா? ஆகஸ்து ராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரினேயு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். எல்லாரும் போனாங்க. அப்ப யோசேப்பும் மரியாவும் போய் ஆகணும். ஏன்னா இது ராஜா கொடுத்த கட்டளை. குடிமதிப்பு எழுதி ஆகணும், ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் போயிட்டு. அதனால இவங்களும் கீழ்படித்தாங்க, போனாங்க. போயிட்டு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு
கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நசரேத் ஊரில் உள்ள யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெஹேம் என்ற ஊருக்கு போனாங்க. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையிலே அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அந்த டைம்ல தான் சொன்ன பிரகாரம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது, எழுதப்பட்டிருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து பெத்லெஹேம் தான் பிறக்கணும் பாருங்க. இவங்க எங்க இருந்தாலும் கரெக்டா அந்த டைம்ல பாருங்க, அந்த நாட்டில் என்ன ராஜ்ய கட்டளை கொடுக்குறான்னு அதை பற்றி சொல்லலை. ஆனால் அந்த டைமிங் பாருங்க, அந்த டைமிங்கில் தான் அவங்க பெத்லெஹேம் இருக்கிறாங்க. பிரசவம் நேரம் அங்கே தான் பிறந்தான். அவன் கரெக்டாக பெத்லெஹேமில் மரியாள் பிள்ளையை வைக்கிறார். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திய இடம் இல்லை. ஏன்னா எல்லாரும் வர்றாங்க பாருங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு கேரள ஒரு பெரிய பண்டிகை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு வந்துடுவாங்க. வந்து அங்கே தங்குறதுக்கு கூட இடம் இருக்காது, எல்லாம் ஹோட்டலில் புக் ஆகிடும். ஏன்னா எல்லாம் வெளியூர்ல இருந்தாலும் வர்றாங்க பாரு, பஸ் பிடிச்சிட்டு வருவாங்க, எல்லாம் வருவாங்க, தங்குறதுக்கு இடம்லாம் போயிடும். அந்த சூழ்நிலை தான். ஏன்னா குடி மதிப்பு எங்கே இருக்கிற எல்லாரும் வர்றாங்க பாருங்க. அவங்க ஜனம் வந்து அவங்க வந்ததுனால எல்லாம் ரூம் ஹோட்டல் எல்லாம் புக் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சமயத்தில் தான் மரியாளுக்கு பிரசவ நேரம், அதனால இடம் அவங்களுக்கு கிடைக்கல. பிள்ளை வைக்கணுமே, அந்த இடம் கிடைக்காதனால என்ன ஆகுதுமா, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். முன்னணியிலே மாட்டு தொழுதுல போய் கேட்கும் போது இடம் கிடைக்கல. அப்போ ஒரு மாட்டு கொட்டாய் இருந்திருக்குது, அங்கே போயிட்டு ஒன்று இருந்துட்டேன், வீட்டில் இடம் இருந்தாக்க என் வீட்டில் இடம் இல்லை, ஆனால் மாட்டு கொட்டாயில் இடம் இருக்குது, நீ வேணும்னா அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் யோசப்பு மரியாவை மாட்டு கொட்டாயை கூப்பிட்டு போயிட்டு அங்கே டைம் வந்துடுச்சு, பிள்ளை பட்டுட்டாங்க. என்னடா நடக்குதுங்க, நான் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே நடந்துட்டு இருக்காதுங்க இல்லையா? ஏன்னா என்னைய டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்கள். அதான் நான் சொல்கிறேன், வார்த்தை சமயத்தில் உட்காந்துருங்க. இது ஆடுற விளையாடுறதுனால யார் வர போகிறோம் வந்துட்டு போட்டோம். அப்போ வேறு வழி இல்லாமல் மரியாதை பிரசவம் டைம் ஆயிடுச்சு, பிள்ளை பெற்றுட்டாங்க அவங்க. அப்போ இருக்கிற துணியில் வச்சு அவங்க சுற்றி அவங்க முன்னணியில் வைத்தாங்க. தொடர்ந்து அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார். இயேசு கிறிஸ்து பிறக்க போறார். பிரவீன், ஏன் கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கிற? ஒரு 15 நிமிஷம் உட்காந்துருக்க முடியல உங்களால எல்லாரும். அப்பதான் டாய்லெட்டுக்கு போறது, பின்னால போறது. அப்ப இதுதான் டைவர்ஷன். அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் மனிதனாக பூமியில பிறந்தார், அந்த செய்தி மக்களுக்கு தெரிய வேண்டும். சொன்ன பிரகாரம் மனிதனாக ஆண்டவர் பிறந்துட்டார், ரட்சகர் பிறந்துட்டார். இது யார் போய் சொல்ல போறது? ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார். He is preparing. அந்த நற்செய்தியை அறிவிக்க மனிதர்கள் மேய்ப்பர்கள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். மேய்ப்பருக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டு அந்த செய்தி எல்லாத்துக்கும் எல்லாம் மேய்ப்பர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த செய்தி இயேசு பூமியில் பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அப்படியே பரவுது. இப்போ மாதிரி இல்லை, உடனே தட்டினாக்கா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் உடனே தெரிஞ்சிருது இல்லையா? அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. இதுதான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறது, பக்கத்தில் போதுன்னா பக்கத்துட்டுனா அவங்கள்ட்ட சொல்கிறது, அந்த செய்தி அப்படியே பரவிடும். தொடர்ந்து
அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தர் தூதர் வந்து அறிவிக்கிறார், இங்கே போய் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஏன்னா ஆண்டவரோட பிரசனம், தூதர்களோட பிரசனம் அங்க இருந்ததுனால அந்த இடமே அப்படி பிரகாசித்துதான். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையிலும் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவின் சாட்சியின் அன்பு உங்களுக்கு வெளிப்படும். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கும்போது அந்த இயேசு பரிசுத்த ஆவியானவர் தூதர்கள் வரும்போது அந்த இடத்துல பிரகாசிக்குதான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பமும் பிரகாசிக்கும். It will shine gloriously. அந்த அதிசயம், அற்புதங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் என்னோடு இருக்கிறான்னு நீங்கள் நம்பும் போது, நீ அறகுறையாக நம்பிக்கிட்டு இருந்தாக்கா கேட்டு கேட்காத மாதிரி போகிறது, எல்லா வார்த்தைக்கும் உதாசனப்படுத்துறது. ஆவியானவர் உங்களுக்கு கேட்க மாட்டார். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது. இப்படியே தான் இருக்குங்க. நீங்கள் கடைசி வாழ்க்கையில் மாற்றம் வராது, எழுப்புதல் வராது, ஆசீர்வாதம் வராது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க நான் செய்யறதா எல்லாம் இவன் நான் சொல்றது என் பேச்சு நான் கேட்காத. நிச்சயம் சொல்றேன், நரகம் தான் உங்களுக்கு. நீ ஆண்டவரை உதாசனப்படுத்தினாக்கா ஆண்டவர் வருகிற நீ யாருன்னு தெரியாது. ஆண்டவரே, நீ எப்பேற்பட்டு முட்டி போட்டு உருண்டி உருண்டி ஆண்டவரே நான் தான் உன் பிள்ளை, ஆண்டவரே சர்ச்சுக்கு வந்த ஆண்டவரே என்ன சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு என்ன, அப்பாலே சாத்தானே உன்னை சாத்தான்ற ஆண்டவரே ஓடிப்போ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது கிருபையின் காலம். ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு, மனமாறுங்க. இது ஆண்டவர் பிறப்பை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வரும்போது அங்க பிரகாசிக்கும். தேவ தூதர்கள் அங்க வரும்போது அந்த இடமே ஒரே பிரகாசமாக இருந்தது. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதமாக, எவ்வளவு ஆசீர்வாதமாக நீங்க இருப்பீங்க. கொஞ்சம் வார்த்தைக்கு கீழ்படியுங்க. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இந்த காதல் வாங்கிட்டு அந்த காதல் விடுறவங்களும் உங்களோட பசார். நாளைக்கு ஆண்டவர் முன்னுக்கு நிற்கும் போது ஆண்டவர் என்னை கேட்டாக்கா நான் சொல்லுவேன், நான் தேவி திருமணிக்கு ஆண்டவர் என்னை கத்துறேன், நானே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், இருந்தாலும் உங்களோட செய்திகளுக்கு போகணும் ஆண்டவரே கத்தி சொல்லிட்டு கேட்குறையோ கேட்காது உன்னோட பசாரு. புரியுதுங்களா? சொல்றது சொல்லிடுவேன். வார்த்தை வார்த்தையாக போதின்ற ஆண்டவர் சொல்றார். அது நீ உறிஞ்சி நீ கூட்ட வேணாம், அது உறிஞ்சி நீ குறைக்க வேணாம். நான் என்ன சொன்னேன்னா அது நீ சொல்லு, அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களோட பாடு. ஆண்டவர் சொன்னது செய்வார். இந்த பூமியை நான் ரட்சிக்க போறேன். இந்த மனிதர்கள் பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கணும். யார் ஒருவன் என்னை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவனுக்கு பரலோகம் உண்டு. ஆண்டவர் சொல்லிட்டார், சொன்னதை செய்தார். அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு கொடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் மனிதனாக பூமியில பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து தான் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். இயேசு இல்லைன்னா உனக்கு பாவ மன்னிப்பு இல்லை. He is the true salvation. உனக்கு ரட்சிப்புன்றது இயேசு கிறிஸ்து தான், வேற யாரும் இல்லை. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ மச்சானோ அண்ணனோ தம்பியோ கூட்டாளியோ யாரும் நீ பரலோகத்தை கொண்டு போக முடியாது.
அவனே போவான்னு கூட தெரியாது. ஆனா இயேசு நீ நம்பும் போது 100% ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது. அப்ப இயேசுவை நம்புறவனுங்க விசுவாசிக்கிறவங்க யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் மனிதனாக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த தேவனை நீ நம்புங்க. மனிதனால் முடியாதது ஆண்டவர்னால் முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். இவன் மரணத்தையும் ஜெயித்தார். மரித்து 3 நாள் சொன்னார், நான் மரித்து 3வது நாள் உயிரோடு வருவேன்னு சொன்ன ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அதே போல 3வது நாள் அவர் உயிரோடு வருவார். இன்றைக்கு அவரை நாம் நம்புறோம். ஏன்னாக்கா அவர் உயிராக இருந்தார். அவர் சொன்ன பிரகாரம் உயிராக வரணும்னாக்கா உலகம் சட்டான் உதைச்சாங்க, போயிட்டான் மண்ணோட. அவனுக்கும் இயேசுக்கு என்ன வித்தியாசம்? அப்படி இயேசு உயிரா வரலன்னாக்கா. ஆனா உயிரா வந்துட்டாரே. நம்ம கூடயே இருந்தவன் அம்மா அப்பா எல்லாம் சத்து போனதுதான். யாரா உயிராக வந்தாங்களா? அதனாலதான் நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த தேவன் தான் வருகிறார் மீண்டும் நம்மளை எல்லாத்தையும் பரலோகத்தில் கொண்டு போகிறார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். ஆண்டவரே ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார், பயப்படாத. நீங்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க? நீ ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையில நீங்க இருந்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கிறேன்றாரு. நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பெத்லெஹேமிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி, அது அடையாளம் தான். பிள்ளை துணியில சுத்தி இருக்கும். முன்னணியிலே கிடத்தி இருக்க கிடக்கிறது நீங்க பாப்பீங்க. இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இதுதான் உங்களுக்கு அடையாளம். மேய்ப்பருக்கு சொல்றாங்க, நீங்க போய் பாருங்க. அது இருந்தா அதுதான் அடையாளம். அப்புறம் அந்த கூஷனமே பரம சேனையின் திரளான அந்த தூதர்களுடைய பாருங்க, இயேசுவின் பிறப்பு கொண்டாட பரம சேனைகள், பிக் ஆர்மி, ஒரு பெரிய கூட்டமே. தேவதூதர்கள் 1-2 தேவதூதர்கள் இல்லை, ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் இறங்கிட்டாங்க. ஆண்டவர் பூமியில பிறந்தது அதை வரவைக்க இன்றைக்கு இயேசுவின் 2ஆம் வருகைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க கேள்வி. அவர் வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவரை வரவேற்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்லை வரட்டும் அப்புறம் பார்ப்போம், அவர் வர்றாரு இல்லையா பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நினைச்சிட்டு இருங்க. நினைப்பு தான் என்ன கெடுக்குதான்? பொழப்பு கெடுக்குது. கரெக்டாக தான் சொல்றாங்க. வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த 2ஆம் வருகை ஆண்டவரை வரவேற்க நீங்க ஆயத்தமா இருக்கணும். எப்படி ஆயத்தமா இருக்கணும்? ஆண்டவருக்கு பிடித்தமான பிள்ளையாக நீங்க இருக்கணும். ஒரு பறக்கம் சர்ச்சுக்கு வந்தா ரொம்ப நல்லவனா இருக்கிறது. சர்ச்சு விட்டு இறங்க போனதான் நீ தான் சேட்டை. இந்த இடத்துக்கு தலையை நீ தான், மண்டே நீ தான். வெளியே ஒரு நடிப்பு, சர்ச்சுக்கு வந்தாக்கா ஒரு நடிப்பு. அதை நீ பாஸ்டர் ஏமாத்தலாம், கூட்டாளியை நீ ஏமாத்தலாம். ஆண்டவர் ஒரு நாளை ஏமாற்ற முடியாது. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீ இருட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியும்.
ஆஸ்தர் கண் மறைச்சிடலாம். நீங்க ரூம் கூட்டிட்டு உள்ள என்ன பண்றேன்னு உங்களுக்கு தான் தெரியும் நினைச்சிருக்கிற. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் நானும் உண்மையா தானே இருந்த ஆண்டவர், ஒரு நாளும் ஒரு தப்பு பண்ண ஆண்டவர் அப்படின்ட்டு நீ சொல்லலாம். ஆண்டவர் நீ இருள் பண்றது அவருக்கு தெரியும். ஏன்னா இருள் கண்டா அவனுக்கு ரொம்ப ஆசை. எங்கடா வெளிச்சத்துக்கு வந்தாக்க எல்லாம் தெரிஞ்சிருமே, அதனால இருள விரும்பி கொண்டிருக்கிறீங்க நீங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கை பிரகாசிக்கணுமா, உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, அந்த ஒளியை நோக்கி போங்க. அந்த ஒரு ஒளி உனக்கு விடுதலை தரும். ஆக how is your preparation? உன்னோட நம்ம என்ன சொல்லுவாங்க, ப்ரிப்பரேஷன் ஆயத்தம் எம்மட்டம் உன்னோட ஆயத்தம். இன்னும் ரெடி ஆகலையே, ஆண்டவர் வந்துட்டாக்கா அவ்வளோதான். ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் கூட, ஆண்டவரே நான் எல்லாம் சரி பண்ணிட்டு உன் பின்னால் வந்துடுறேன் ஆண்டவர் சொன்னார். ஓடிப்போ சாத்தான் என்கிறார் ஆண்டவர், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறார் ஆண்டவர். கதவு அடைக்கப்படாதான் சொல்லுவாங்க. அந்த கண்ணி எத்தனை கண்ணி, 10 கண்ணியில் எத்தனை கண்ணி பெண்கள் ரெடியாக இருந்தாங்க. இன்னும் 5 பேர் என்ன நினச்சிட்டாங்க, மாப்பிள்ளை வந்துடுவார், 8 மணிக்கெல்லாம் வந்துடுவார். அதனால அவங்க என்ன ரெடி பண்ணலை, எண்ணெய் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இல்லை, விளக்கு, அது விளக்கு எண்ணெய் ஊற்றினாதான் எரியும். அவங்க நினச்சாங்க இந்த விளக்கில் உள்ள எண்ணெயே போதும், பண்ண மாட்டேன். என்ன 12 மணி மேலே வர போகிறாங்க, ஒரு 9-10 வந்துடுவாங்க, அது வரைக்கும் தாங்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு ரெடி பண்ணலை. இந்த 5 கணிப்பெண்கள். ஆனால் இன்னொரு 5 கணிப்பெண்களோ வெள்ளையே வந்தாலும் என்ன, லேட்டாக வந்தாலும் என்ன, திடீர்னு வர்ற வழியில் காடி கெட்டு போச்சுனாக்கா, தாமதம் ஆச்சுனாக்கா, இப்போ விளக்கு அமிஞ்சிரும். நீ ரெடி பண்ண அவங்க ரெடியாகவே இன்னொரு போத்த எண்ணெய் விடுறாங்க. உண்மையிலே மாப்பிள்ளை லேட் ஆகிட்டாரு, மாப்பிள்ளை வர்றது தாமதம், வர்ற வழியில டிராபிக் ஜாம், வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால பொண்ணு மாப்பிள்ளை லேட் ஆகிட்டாங்க. வரத்துக்கு மணி 2 காலை, விடிகால 2 ஆயிடுச்சு. கேரளிங் எத்தனை மணிக்கு முடியுது இல்லை, நம்ம சொல்லுவோம் 12 மணிக்குள்ளே வந்துடுவோம். பார்த்தாக்கா அங்கே 1-2 மணி ஆயிருக்கு. நம்ம நினச்ச மாதிரியா நடக்குது. நம்மளோடைய நான் போட்ட டைமிங் பார்க்கணும் 11 மணிக்கெல்லாம் முடிய வேண்டியது, ஆனால் 1 மணி ஆயிடுச்சு முடியுது, 2 ஆயிடுச்சு. சாப்பாடு 8 மணின்னு சொன்னேன், டின்னரு எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம், 12 மணிக்கு டாம் டாம் அடிக்குது. அப்போ தான் ஜெசிகா கோடி அரிசி சாப்பிடுங்க பாஸ்டர், எல்லாம் லேட் ஆயிடுச்சு. அதனால நீங்க முன்ன பின்னமாக இருக்கும் வாழ்க்கையில ஆண்டவர் வருகை அதுதான் சொல்றார், என் வருகை முன்ன பின்னமா இருக்கும், தாமதமாகும். ஆனா நீங்க எப்போதும் ரெடியா இருக்கணும். ஏன் அழுவுது, சரிங்களா? நீங்க ரெடியா இருக்கணும். அதனால வாழ்க்கையை வீணால தொலைச்சிடாதுங்க. வாழ்க்கையை நீங்க தான் பார்த்துக்கணும். ஆண்டவர் சொல்றல, என்னை பின்பற்ற போறியா நீயே, உன்னோட சிலுவை சுமந்துக்கிட்டு நீ வாங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் சிலுவை சுமந்து மாட்டான், உன் கூட்டாளி என் நண்பன் நான் உண்டே தூக்குடா முடியாது. அவனோட சுமையை அவனால தூக்க முடியாது, உன்னோட சுமை நீ தான் தூக்கி ஆகணும். அதனால ஆயத்தமாறு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு டைம் கொடுக்கிறார். This is your last preparation. உன்னோட கடைசி ஆயத்தம் எப்படி இருக்குது? ஆண்டவர் வருகிறார் 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 என்று சொல்லிட்டு வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டார்.
அந்த செய்தி ஆண்டவர் சொல்றாரு. நீ எப்படி ஆயத்தமா இருக்கிற? அப்படிச்சமா இருக்குதா? வாசிப்பாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்கெல்லாம் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். எக்கடா போங்கடா, நாசமா போங்கடான்னு சொல்ல ஆண்டவர். பாவம் செய்ததுல ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு, மனம் மாறி வாங்க, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்றார். ஏன்னா அவர் சமாதான பிரபு, உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நீங்க நம்புங்க, ஆயத்தமாயிருங்க. அவர் வருகையிலே நீங்க ஏமாந்துடாதுங்க, பின்வாங்கி போய்கிறாதுங்க. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, நீயே தான் உன்னை காப்பாற்ற. என்னையும் வந்து கேட்டாலும் முடியாது, ஏன்னா என் சுமையே பெரிய சுமையாகும். புரியுதுங்களா? ஆக அவங்க சிலுவை அவங்க சுமந்தாங்க, அவங்க பாடு பாவங்கள் நீங்க தான் சுமக்கணும். நீங்க இப்பயே ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் உன்னோட சுமையை அவர் மேலே ஏற்றுக்கொள்கிறார், உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார், உனக்கு உழவு வேண்டிய எல்லாம் தண்டனையும் அவரை ஏற்றுக்கொள்றார். அது இப்ப கிருபியின் காலத்தில் நடக்குது. இயேசு வந்துட்டு பிறகு இல்லை, இயேசு வராத முன்னக்கே நீ மனம் மாற வேண்டும், நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது வரைக்கும் ஆடினது போதும், விளையாண்டது போதும், பாவம் பண்ணது போதும். ஆடிய ஆட்டம் என்ன எப்படி இருக்கு? அதெல்லாம் போதும், ஒரு முடிவு வரும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் பாடுவார், நான் தீர்ப்பேன். ஏய், நீ ஆடிய ஆட்டம் என்ன? அப்புறம் அடுத்த வரி என்னமா? எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் சொல்றார். இந்த பூமியில எல்லாத்துக்கும் சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருத்தர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நீ வாடா, நீ ரொம்ப நல்லவன, நீ மட்டும் என்னோட வாடன்னு சொல்றார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் பாவம் மன்னிப்பு கொடுக்கிறார். யார் ஒருவன் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறானோ, ஆண்டவர் இயேசுக்கு கீழ்ப்படுகிறானோ, ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறானோ, ஆண்டவர் இயேசுவை பிள்ளையாக இருக்கிறானோ, அவனை ஆண்டவர் நேசிக்கிறார். அவனுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் இடம் வச்சிருக்கிறார். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, அவருடைய வருகையை கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். சொன்ன பிரகாரம் நடந்தது 2000 ஆண்டு முன்னாடி. இப்போ ஒரு வருகையும் நடக்கும். அதுக்கு நீங்களும் நானும் எல்லாரும் ஆயத்தமாக்கணும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் வருகையிலே நாளைக்கு ஐயோ என் கூடிய சேர்ச்சில் இருந்தவனே, அவனை மட்டும் ஆண்டவருக்கு மன்னிப்பு கொடுக்குறேன், நெருப்பில் தட்டுறாரு, கவலைப்படுவேன். நான் சொன்னேன், அவன் கேட்கல, அப்போ வருத்தப்பட்டு ஒன்றும் இல்லை. ஜேக்கபண்ண காப்பாத்தண்ண, ஜேக்கபடி நானே தெரியலடா அவனும் போறனா இல்லையான்ட்டு. அப்படிதானே ஜேக்கா பிள்ளைங்க பண்ற சேட்டைக்கு பார்த்து அப்படி ஆயிடுது. இவனாலே நம்மளும் போய் விழுந்துரும் அந்த இதுல குட்டை இலையா குளியிலையா. வானே நல்லா இருக்கடா குளிக்க. ஏக்கவன் நம்பி உன்னை நம்பி நானும் போய் ஏமாந்துட்டேனாடா. நம்பிராத. விசாசனம் அப்படித்தான் சொல்லுவான், உன்னையே கவர்ச்சி உண்டாக்குவான். ஆனா அதெல்லாம் முடிவு நரகம். மணமரங்கள் ஆண்டவர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அதுக்கு நாம் ஆயத்தமாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், உன்னோட
கடைசி ஆயத்தம், கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், what is your last preparation? Are you ready to receive Jesus Christ? Are you faithful to Jesus Christ? Do you love Jesus Christ? Are you the Son of God? Is Jesus your God? If Jesus is your God, make sure you are prepared to receive Him. You prepare to face Him. He is going to come and judge you. Are you good fellow or bad fellow? He will ask you. He will judge you. God is good. This is the time. He is giving you to repent, to be good. Maybe you didn't listen. Now God is telling you, listen now. Change. For He loves you forever. எப்போதும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. தேவன் வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அற்புதம் செய்கிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்மளுக்கும் அவர் அற்புதம் செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. வார்த்தையிலே அநேக நம்பிக்கையான வார்த்தை நீ கொடுத்துருக்குற, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே எங்களை தொடர்ந்து உங்களோட நேசமான குமாரனாக பிள்ளையாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் உங்கள் பிரியமான சாட்சியான பிள்ளையாக இருக்க ஒருபோதும் நாங்கள் பாவத்தில் தொடர்ந்து வாழாதபடி என் ஆண்டவர் இயேசுக்காக நான் உயிர் கொடுக்குறனாக நடத்தோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.